அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் மிக உயர்வான ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் இங்கே நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான். சங்கைமிக்க உலமா பெருமக்கள் ஒன்று சேருகிற வாய்ப்பு என்பது உண்மையிலேயே அவன் கொடுத்த ஒரு பெரிய நசீப். உலகத்தில மாற்றங்களையும் மிகப்பெரிய இறை நெருக்கமுடையவர்களையும் உருவாக்குகிற இடத்தில் அல்லாஹ் நம்மை இருக்கச் செய்தான். நாம் முன்மாதிரி மனிதர்கள், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள். நம்முடைய செயல் என்பது கண்காணிக்கப்படுகிறது. நமக்கு முன்னாலேயே ஒருவர் நின்று தக்பீர் கட்டுவார், மஅமூமன், இவர்களை பின்பற்றி நாம் மத்துபு ஆகிறோம். பின்பற்றப்படும் தகுதியை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், அதை நீடிக்க செய்வானாக. மத்துபு நாம் இமாம், அவர் மாமூம், நான் இவர்களை பின்பற்றுகிறேன் என்கிறார். அந்த வார்த்தை நம்மை அப்படியே உழுக்குகிறது. என்னை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் என் வாழ்க்கையில் நான் அதற்கு என்னவெல்லாம் தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு அச்சமும் அந்த நேரத்தில் வருகிறது. நான் பொதுவாக பிரயாணங்களில் இமாமத்து செய்கிறதில்லை. பயணத்தில் போகிற போது அங்கே ஒரு பள்ளியில் போய் இறங்கிட்டோம்னா இமாம்கள் இமாமத்து செய்ய சொல்லுவாங்க. நான் போகிறதில்லை. முன்சப்புக்காக கொஞ்சம் வேகமாக போவேன், அவங்களையே இமாமத் செய்ய சொல்கிறது. ஏன்னா இமாமத்துங்கிறது அத்தனை பெரிய பொறுப்பு. பிரயாணத்தில் சில கூடுதல் குறைவெல்லாம் இருக்கும். எல்லா நிலைகளிலும் ஊரில் இருக்கிற பேணுதலை பூராவும் பிரயாணங்களில் கொண்டு வர்றதிலே கஷ்டம் ஏற்படும். உதவு செய்வோம், அவசரமாக செய்வோம், பல சூழ்நிலை. அது அவ்வளவு பெரிய வார்த்தை. அது உங்களை இமாமாக ஆக்கி நான் மாமுமாக நிற்கிறேன். அப்போ பின்பற்றப்படுகிற இடம். மத்துபூஹு எப்படி இருக்கணும்னு எழுதுறாங்க. ஒரு மத்துபூ பின்பற்றப்படுகிறவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்துபூ, உலகத்தில் மாந்தர்களால் பின்பற்றப்படுகிறவர்கள். அது ரசூல் என்னுடைய வாரிசு நம்ம சொன்னாங்க. நீங்களும் பின்பற்றப்படுகிறீர்கள். அப்போ நம்மை மற்றவர்கள் பின்பற்ற போது அவங்க எவ்வளோ பெரிய உயரிய நோக்கத்தில் பின்பற்றாங்க. அந்த இடமெல்லாம் பின்பற்றப்படுகிற எல்லா அம்சங்களும் நம்மோடு வந்து விட்டதா என்கிற ஒரு பார்வையும் மிக முக்கியமான. அந்த பார்வை நம்மோடு வந்து விட்டதா? ஏன்னா அல்லாஹ் ஒருத்தரை
மாத்துறதுக்கு பெரிய ஏற்பாடு அவன் செய்துட்டே இருக்கிறான். நம்ம நினைச்சாலாம் மாற முடியாது. அல்லாஹ் ஒரு செகண்ட் அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும். நான் அடிக்கடி அல்லாஹ்ட்ட கேட்கிறது, நீ மாற்றுகிறவன், உள்ளங்களை மாற்றுகிறவன், உன் கையில் தான் கல்பு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படியும் புரட்டுவான். அதில் கேட்குறாங்க, யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டுகிறவனே, என்னுடைய கல்பை சப்பித்து கல்வி அலா தாஅத்திக், உனக்கு முன்னால் அடிபணியும் இடத்துல என் கல்பை கொண்டு போடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ புரட்டுகிறவன். எத்தனையோ சாலிஹீன்களின் கல்பை அல்லாஹ் அவன் புரட்டிய போது அவங்க சாலிஹ் என்ற தகுதியை இழந்துட்டாங்க. என் கல்ப நீ அலா தாஅத்திக், உன்னுடைய வழிபாட்டில் கொண்டு நீ போடுங்கிறாங்க. அதில் கொண்டு நீ வை. எங்கேயாவது அதை நீ அசைச்சு விட்டுட்டா எங்கே போகுமோ தெரியாது. கேட்குறவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், அவங்க அப்படி ஒரு துவா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. முன்மாதிரி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மிடத்துல இல்மு இருக்குது, இபாதத் இருக்குது, ஆனாலும் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எங்களை இதே நிலையில் தரிபடுத்துவாயாக, இன்னும் அழகுபடுத்துவாயாக. நீ எப்போ மாற்றங்களை, நமக்கு நம்மை பற்றி நமக்கு தான் தெரியும். நாம் யார் என்பதை ரப்பையும் நம்மையும் தவிர யாரும் அறிய முடியாது. நம்ம மனைவிக்கு கூட நம்முடைய பல ஹாலாத்து விளங்க, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட தெரியாது. என்னை பற்றி தாங்களெல்லாம் விளங்கிய பார்வை ஒன்று இருக்கும். என்னை பற்றி நான் விளங்கியிருப்பேன், என் ரப்பு விளங்கியிருப்பான். எனக்குள்ளே இருக்கிற குறையை யாரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் நான் பார்ப்பேன். அதை நான் சரி செய்யணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என் குறையை தான் பார்க்கிறேன், ஆனால் என் குறை உங்கள் யாருக்காவது தெரிந்தால் எங்கட சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும் தான். யாரும் சொல்ல மாட்டாங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நீங்கள் அப்படி ஒரு குறை செய்கிறீங்கன்னு சொல்லவா செய்வாங்க? அதே மாதிரி தான் நாமும். நம்மகிட்ட ஹஸரத் நீங்கள் சில விஷயத்தில் சரியில்லைன்னு சொல்லவா செய்வாங்க? ஹஸரத் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மை பின்பற்றவங்க நம்மை பாராட்டியே பழக்கப்படுறாங்க. நம்ம மட்டும், அதனால தான் உலமாக்கள் மட்டும் இருக்கட்டும்னு சொன்னேன். இங்கே நம்மை நாம் சரி செய்கிறோம். நாம் மத்துபு, நாம் எப்படியெல்லாம் நம்மை அழகுபடுத்த வேண்டும். நம்மை பாராட்டுறவங்க, நம்ம பின்பற்றவங்க நம்மை பற்றி பாராட்டி தான் பேசுவாங்க. அதர்த்த மாதிரி நாங்கள் யாரையும் பார்க்கல, உங்கள் இபாதத்து எப்படி, உங்களுடைய வணக்கம், உங்களுடைய தியாகம், அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய குறை நமக்கு தெரியும். யாராவது நம்மை பாராட்டுகிற போது நம்முடைய மனசு உறுத்தும். நானே பல நேரத்தில் அல்லாஹுவே, இவங்க பாராட்டுக்கு நான் எந்த தகுதியும் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். தகுதி இல்லையே, பாராட்டுகிறார்களே. நம்மை நாம் பார்க்கிறோம், நமது குறையை பார்க்கிறோம். அதை சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற போதெல்லாம் அதை சீராக்குவதில், சரி செய்வதில் நமது கவனம் ஆழ்ந்து இருக்க வேண்டும். ஏன்? பல்லாயிரம் மக்களால் பின்பற்றப்படுகிறோம். நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், இப்போ பேசிடுறோம். இந்த பேச்சை கேட்கறதுக்கு உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை மாறுது, அவங்க நம்மை பின்பற்றாங்க, பின்பற்றப்படுகிறோம். அப்போ நம்மளே இருக்கிற குறை நமக்கு தான் தெரியும். எந்தெந்த ரூபத்தில் நம்மில் குறை நடக்குமோ அதை நாம் கண்டறிந்து சரி செய்கிற இடம் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சில நேரங்களில் விட்டுக்கிட்டே இருக்கிறது அவனுடைய சுன்னத்து. ஆனால் ஒரு கட்டம் அவன் மாற்றி அமைத்தால் மீண்டும் வர்றது கஷ்டமாக இருக்கும். இபாதத்தில் இன்பத்தை கொடுக்குறான் அல்லாஹ். அந்த இன்பத்தை நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் அந்த இன்பம் நீக்கப்படுங்கிறாங்க. நீக்கப்பட்டால் மீண்டும் எப்போ கிடைக்கும்னா கண்ணீர் வடிக்கணும், கையேந்தனும் சாலிஹீன்கள் சொல்கிறாங்க. பல வருஷம் அது கிடைக்காம போயிடுமா. ஒரு இன்பம் ரவுக்குல் இபாதத்தின் பெருமானார் ஹதீஸில் சொல்லுவாங்க, ராக்க ஹலாவத்தல் ஈமான், ஈமானின் இன்பத்தை, சுவையை பெற்றுக்கொள்பவர் என்று ரசூல் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். அந்த இன்பம் அது கிடைச்சிக்கிட்டே இருக்கிற போது பயன்படுத்தலைன்னு வைங்களேன், அந்த இன்பத்துக்கு அல்லது பயன்படுத்துகிறோம், மீண்டும் நம்ம ஏதாவது அவனுக்கு பிரியமில்லாத ஒரு தவறில் போய் விழுந்துட்டோம்னா அந்த இன்பத்தை அல்லாஹ் கட் பண்ணிடுவானா. அந்த இன்பம் போயிட்டுனா மீண்டும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய சோதனை. தக்பீர் கட்டிட்டோம்,
கவனமே திரும்பாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அதில் அசால்ட்டாக இருந்துட்டோம்னா கவனம் எங்கேயோ போகும். அப்புறம் மீண்டும் கவனத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு பல வருஷம் ஆயிடும். அது போயிட்டே தான் இருக்கும். அவன் மாற்றி அமைக்கணும், நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு பெரிய கவனம். அதனாலே இங்கே நான் உங்களுடைய கவனத்தில் இதை ஆழமாக பதிவு செய்கிறேன். நம்மை திருத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நம்முடைய குறையை சொல்றதுக்கு யாருமே தயாராக மாட்டாங்க. தெளிவாக சொன்னால் நம்ம மனைவிக்கு நம்ம குறை ஏதாவது தெரிஞ்சால் அவங்க கூட அதை சொல்ல மாட்டாங்க, யோசிப்பாங்க. சாதாரண மக்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. நம்ம ஆலிம் என்கிற அந்த இடத்துல நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க, நம்மள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்போ யாரு தான் நம்ம குறையை சொல்றது? ஆலிம் என்கிற அந்த இடம். அப்போ நான் ஒரு மத்துபு. முதல் விஷயம், இந்த பாடத்தை மனசில் வைங்க. நான் மத்துபு, பின்பற்றப்படுகிறேன். என்னை பின்பற்றவங்க எப்படி பின்பற்றாங்க? பெரிய நம்பிக்கையோடு பின்பற்றாங்க. அவங்க சின்ன சின்ன செயல்களிலும் நம்ம மாதிரி அவங்க இருக்க நினைக்கிறாங்க. எங்கள் பையங்களை கொண்டு போய் மதரசாவில் சேர்க்க வருவாங்க பெற்றோர்கள். வரும்போது சொல்லுவாங்க, அதற்கு உங்களை மாதிரி எங்கள் பிள்ளையை ஆக்குங்கம்பாங்க. நான் உடனே அல்லாட்ட இஸ்திக்பார் செய்வேன், ரப்பே என்ன மன்னிச்சிரி அல்லா. ஏன் காரணம் என்ன? இது எந்த ஒரு வார்த்தையும் பெருமையாலாம் வெளிப்படுத்தலை, ஹக்கீக்கத்தை வெளிப்படுத்துகிறேன். என்ன காரணம்? அந்த அளவுக்கு அவங்க நம்ம நம்பி வச்சுருக்காங்க. அசரத்த மாதிரி நம்ம புள்ள வரணும். அப்போ பின்பற்றுகிறவர்கள் நம் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நாம மத்துபூவாக இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம தான் கண்காணிக்கணும். நமக்குள்ள அதில் என்ன குறை இருக்குது என்பதை அல்லாஹ்வை தவிர நமக்கு மாத்திரம்தான் தெரியும். யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனை தவிர வேற யாருக்கு தெரியும்? நம்ம குறைய தெரிஞ்சா சொல்லுவாங்களான்னு சொல்லவும் மாட்டாங்க. ஏன்? ஹதரத் அவங்க ஆலிம், அவங்க பெரிய அல்லாமா, அவங்க பெரிய ஷேக். அப்படியானால் எனக்கு தெரியும் என் குறை. நான் அதை கண்டறிவதிலே, அதை சரி செய்வதிலே என் கவனம் ரொம்ப இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பெரிய நியாமத். சில பேர்களுக்கு அந்த நியாமத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு எழுதுறாங்க. என்ன நியாமத்தை கொடுப்பான்? அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களின் குறையை காணச் செய்வான், கண்ட பின்னால் சரி செய்யும் தௌஃபீக்கையும் வழங்குவான். அல்லாஹ் அவர்களின் குறையை காணச் செய்வான், கண்ட பின்னால் சரி செய்யும் தௌஃபீக்கையும் வழங்குவான். அப்ப அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. மக்களால் பின்பற்றப்படும் இடத்தில் இருக்கிற நாம், நம்மை சரி செய்கிற அந்த இடம் என்பது நம்ம மட்டும்தான். எங்க உம்மா கூட என்ன குறை சொன்னதே இல்லை. ஆலிம்சான் கூப்பிட்டாங்க. எங்க தாப்பனார் என்ன ஹைதருன்னு கூப்பிட்டாங்க. எப்போ ஆலிம் ஆனேனோ ஆலிம்னு கூப்பிட்டாங்க. வேற வார்த்தையே இருக்காது. ஆலிம்சா வந்தாச்சான்னு கேட்பாங்க. எங்க உம்மா ஆலிம்சான், அந்த ரெண்டு பேரும் அந்த வார்த்தையை விட்டதே இல்லை. அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எந்த அளவுக்கு அது ஆகி போச்சுன்னா, நம்முடைய குறை அவங்க பார்க்கறதுக்கு தயாரே இல்லை. யாராவது நம்மை பற்றி குறை சொன்னா ஏற்கிறதுக்கும் தயார் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பது நமக்கு மட்டும் தெரியும். அவன் ஆடணும். மனிதர்களை புரட்டுறவன் அல்லாஹ். நான் அதை சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்பு அவன் கையில. அல்லாஹ் புரட்டினான்னா எங்கேயோ தூக்கி போட்டுருவான். என்னை நீ எங்க புரட்டு? சப்பித்த கல்வி அலா தாதி. உன்னுடைய நெருக்கத்தில், உன்னை வழிபடுறதுல, உன்னுடைய ஈடுபாட்டில், உன்னுடைய சிந்தனையில் என்னை கொண்டு போடுன்னு கேட்டாங்க. சப்பித்துனா என்ன அங்கே கொண்டு போடு, தரிப்படுத்திடு, என்ன இதில் விட்டு நான் வெளியில் போயிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா உன் கையில் இருக்குது. சாலிஹீன்களில் மிகப்பெரிய வழிமார்கள் கடைசி நேரத்தில் களிமா இல்லாமல் மௌத்தா போனாங்க. எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி, எவ்வளவு அதிர்ச்சியானது. அல்லாஹ் புரட்டிட்டான், கல்ப புரட்டிடுறான், அவன் வாய்ப்பை கொடுக்கறான். சில பேர்களை அவன் விசேஷமா ஆக்கணும்னு அவனே மாற்றி கொண்டு வந்துடுறான். அந்த சந்தர்ப்பங்களை அமைச்சு கொடுப்பான் அல்லாஹ். நம்முடைய நிலைகளை நாம் எடுத்து இதை சரியாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் ஃபுதுல் பக்ரி என்கிறவர். ஃபுதுல் பக்ரி அவர் சொன்னார்,
என்னை பற்றி கேட்டால் எனக்கு தெரியறதெல்லாம் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, அதான் எனக்கு பரிச்சம். என்னை பற்றி என்கிட்ட வேற எதுவும் இல்லை. புது புது சொல்வார், என்கிட்ட என்ன இருக்குது? கொள்ளையடிப்பேன், கொலை செய்வேன், என்னென்ன செய்ய முடியுமோ இதெல்லாம் செய்வேன், என்கிட்ட நல்லதெல்லாம் காண முடியாது அப்படின்னு அவர் சொல்வார். மக்கா உள்ள வர்றார், அபூ சுஃபியான் அவரை சந்திக்கிறார். அபூ சுஃபியான் புது புது பார்த்தவன்னு அபூ சுஃபியானுக்கு ரொம்ப சந்தோஷம். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற காலம் உங்களுடைய ஆள் மனதில் பதிவு செய்ய. புது புது பார்த்த உடனே சந்தோஷம் வந்துச்சு அபூ சுஃபியானுக்கு. அவர் சொன்னார், உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீ செய்யணும். செய்கிறேன், என்ன வேலைன்னு கேட்டேன். அதுக்குள்ள எனக்குள்ள அமௌண்ட் கரெக்டாக தந்துடணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி தந்துடுவேன். என்ன செய்யணும்? நீ மதீனா போகணும், முகமது ரசூலுல்லாவை கொலை செய்யணும். யாரை பார்த்து வேலையை கொடுக்கிறார்? புது புதுல் பக்ரியை பார்த்து கொடுக்கிறார். அவருக்கு அது மட்டும்தான் தெரியும். அவர் இலக்கு கரெக்டாக வைப்பார், குறி தவறாது, வேற வேலையே தெரியாது. அவரே சொன்னார், என்னை பற்றி எங்கிட்ட கேளுங்க, எனக்கு முன்னால நல்லதெல்லாம் எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது என்றார். அந்த மாதிரி ஆளை ஜூஸ் பண்றார் அபூ சுஃபியான். முகமது ரசூலுல்லாவை போய் நீ கொலை செய்யணும், மதீனாவில் விட்டுறக்கூடாது, உனக்கு 20 ஒட்டகம் தர்றேன்னார். அவர் ஓகேன்றார். சரியான விஷத்தை 2 நாள் உள்ள போட்டு எடுத்து அந்த கத்தியை கொடுத்து அனுப்புறார். அந்த கத்தியை கொடுத்து வர்றார். புது புது புறப்பட்டு வருகிறார். மதீனா எல்லையிலே நுழைகிறார். அவர் சொல்றாரு, நான் மதீனா எல்லையில் நுழைஞ்ச உடனே என் மனசில் ஒரு வகையான எண்ணம் ஏற்பட்டுச்சு, இந்த முடிவு தப்பான முடிவை நோக்கி பயணிக்கிறோமோ. நல்லா யோசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு சக்திக்கு மீறிய ஒரு காரியத்தை ஏற்றுக்கிட்டோமோ என்று ஒரு தயக்கம் எனக்கு வந்துச்சு. வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, 1000 தடவை சத்தியம் செய்கிறேன், இந்த மாதிரி எந்த காலத்திலும் என்ன எனக்கு வந்ததில்லை. அந்த மண்ணின் பரக்கத். எந்த மண்ணின் பரக்கத்? அல்லாஹ் ஒருத்தரை கொண்டு வந்து அவன் விசேஷமான இடத்துல வைக்கணும்னு நினைச்சிட்டா எத்தனை கீழே இருந்தாலும் அல்லாஹ் தகுடுபடி ஆக்கி மேலே கொண்டு வந்துடும். அவன் கொண்டு வரணும், ரப்பு கொண்டு வரணும். அதனால நாம அவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டே இருக்கணும். அல்லாட்ட போய் சரண்டர் ஆகுறதுல ஒன்றும் நமக்கு அவமானம்லாம் இல்லை, கண்ணியம்தான் கூடிக்கிட்டே இருக்கும். மதீனாவை நோக்கி நான் பயணித்த போது நினைத்தேன், தப்பான இடத்தை நோக்கி வருகிறோமோ, இல்லை இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நாம் ஏற்றிருக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா என்று நினைக்கிறேன். எந்த ஒப்பந்தத்தை? ரசூலை கொள்ளுகிற அந்த ஒப்பந்தத்தை நான் கையெழுத்து போடாம இந்த ஒப்பந்தம் பேசாமல் இருந்திருக்கலாமே நினைச்சேன். சரி, நமக்கு இதெல்லாம் பரிச்சமானது, நம்மகிட்டலாம் யாரும் தப்ப முடியாது, வந்துட்டோம் முடிச்சிருவோன்னு உள்ளே வந்துட்டார். நேராக தர்பாருக்கு வருகிறார். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி வந்து நேராக உள்ளே வந்துட்டார். மஸ்ஜிதில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரும்போதே கூப்பிடுறாங்க, வாங்க புது புது அப்படிங்கிறாங்க. ஆடி போய் நிற்கிறார். ஆடி போய் நிற்கிறார். பெருமானாருக்கு தெரியும் இவர் எதுக்கு வருகிறார் என்று. அவங்க கல்பு ஓட்டத்தை அறிஞ்சவங்க சொன்னாங்க, புது புது உட்காருங்கன்னாங்க. அவர் சொல்கிறாரு, யாரை கொல்றதுக்கு போகிறேனோ அவரே வரவேற்று உட்கார்ந்து சொன்னது அதுதான் ஃபஸ்ட்டு தடவைங்கிறார். யாரை தாக்கிறதுக்கு போகிறேனோ அவங்களே என்னை கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறது அதுதான் முதல் தடவை. என்னை கண்டா ஓட தான் செய்வாங்க. உத்தம நபிகள் வாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க பக்கத்தில் போனேன், போய் உட்கார்ந்தேன். எங்கிட்ட இருக்குது விஷம் தோய்த்த கத்தி, பயன்படுத்தணும். அவங்கள சுற்றி தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப யாரை நான் பயப்படுவேனோ அப்படி ஆள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இவர் பயப்படுற ஆள், அப்படி ஆள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நான் பயப்படுற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, எந்த காரியத்தையும் ரொம்ப லேசாக செய்திருவேன். அதனால் பக்கத்தில் இருந்தேன். ஒரு செகண்டு தான் நபிகள் நாயகம் உடனே சொன்னாங்க, என்ன அபூ சுஃபியான் கச்சிதமாக அனுப்பின மாதிரி தெரியுதுன்னாங்க. ஒரு வார்த்தை தான், அபூ சுஃபியான் அனுப்புனதை போல் இருக்கிறதே என்றார்கள். நான் என்னையே மறந்தேன், என் வாழ்க்கையை மறந்தேன். சொல்லட்டுமா,
இத்தனை ஆண்டுகள் நான் செய்த குற்றங்கள் எனக்கு கேவலமாக தெரிந்தது. அபூ சுஃபியான் அனுப்பினதை போல் இருக்கிறதே. என்ன உள்ள மறைச்சு வச்சிருக்கிற கத்தி எடுங்க, அந்த விஷம் உங்களை தாக்கிடக்கூடாது. உள்ள மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுங்க, அந்த விஷம் உங்களை தாக்கிடக்கூடாது. அது ரொம்ப விஷத்தை உள்ள வச்சிருக்குது, உங்க மேல அது பற்றக்கூடாது. பெருமானாரின் ஒத்த ஒவ்வொரு வார்த்தையும், நான் சொல்றது அதல்ல. ஃபுதுல் பக்ரிய கேவலமான வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு தெரியும், திருடுவது தான் தெரியும், கொள்ளடிக்கிறது தான் தெரியும், கொலை செய்வது தான் தெரியும், நன்மனா என்னாண்டே நான் விளங்க மாட்டேன்னு சொன்னவரை அல்லாஹ் விருப்பப்பட்டான். இவரை புரட்டி எடுத்து ரசூலுடைய தர்பாரில் காலடியில் கொண்டு போடணும்னு நினைச்சான் அல்லாஹ். அவரை கொண்டு மக்காவில் நுழைய வச்சு அபூ சுஃபியானுக்கு அல்லாவே ஒப்பந்தம் பண்ணுறான். அவரை பிடிச்சி அங்கே அனுப்புவாங்கிறான். அல்லாஹ் அபூ சுஃபியானை அனுப்ப வைக்கிறான். வேலை பார்க்கறது அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு தெரியாது. அல்லாமா இப்னுல் கையும் சொல்வார், ஒரு மனிதன் அல்லாஹ் தூங்க வைப்பானா. ருப்பமா யக்கூனு நாஸ் நாயும். அல்லாமா இப்னுல் கையும் மாபெரிய மனிதர், கல்வி உலகம் அவங்கள மறக்காது. மனிதன் அல்லாஹ் தூங்க வைப்பான், அவன் தூங்கிட்டு இருப்பானா. யாரு? மனுஷன் தூங்குவான். வானத்தின் கதவு தட்டப்படும். வானத்தின் கதவுகள் அவனுக்காக தட்டப்படும். அவன் தூங்கிட்டு இருக்கிறான், கைலுலா தூங்குவார், ராத்திரி தூங்கிட்டு இருப்பார். வானத்தின் கதவுகள் தட்டப்படும். அல்லாஹ்ட்ட மலக்கள் கேட்பாங்க, கதவு தட்டப்படுது, திறங்க, நன்மை வந்திருக்குது, துவா வந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு? இந்த மனிதனுக்கு. யார் செய்கிறா? ஒரு ஃபகீர் துவா செய்கிறாரு. அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் தூங்குவார். ஒரு ஃபகீரின் துவா வானத்தின் கதவை தட்டும். யார் அந்த ஃபகீர்? மின் ஃபகீரின் அந்தா. அல்லாஹ் அவர்கிட்ட சொல்லுவானா, நீ எந்த ஃபகீருக்கு, எந்த ஏழைக்கு உதவி செய்தாயோ அந்த ஏழை அந்த உதவியை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பார்க்கிறார். அவருக்கு தேவையான உதவி அதில் இருந்துச்சு. யா அல்லாஹ், இவன் எவ்வளோ பெரிய ஆளா, நீ இவனை ஆக்கணும், இவனுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும், இவன் பாவத்தை மன்னிக்கணும், இவனெல்லாம் வாழணும் அப்படின்னு அவர் கையேந்துறார். அந்த துவா வரும். ஆனால் நீ அமல் செய்யாமல் தூங்கிட்டு இருப்பாய். உன்னை தூங்க வைப்பான். உனக்காக வேண்டி விசேஷமான வாழ்க்கையினுடைய ரகசியங்களை எல்லாம் வானலோகத்தை நோக்கி அனுப்புவதற்கான ஏற்பாட்டு அல்லாஹ் செய்திருப்பான். மீண்டும் கதவு தட்டப்படும். மலக்குகள் கேட்பாங்க, திறங்கள். அதே மனிதன் அவன் தூங்குகிறான். அவன் பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவன் அந்த பாதிப்பில் இருந்து விடுதலை அளித்தான். அவன் இப்போது துவா செய்கிறான். அந்த துவா அவனின் நலவனுக்காக வந்திருக்கிறது. மீண்டும் கதவு தட்டப்படும். அல்லாமா இப்னுல் கையும் எழுதுறது. மீண்டும் தட்டப்படும். திறங்கள். யார்? அதே மனிதன். அவன் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்காக இங்கே பிரார்த்தனை வந்திருக்கிறது. யார் செய்தார்? ஒருத்தர் கவலையோடு இருந்தார். இவர் அவருடைய கவலைக்கு ஆறுதல் வழங்கினார். அவர் கவலையை போக்கினார், சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லாஹ் நமக்கு நிலையை உயர்த்தணும்னு நினைச்சா படுக்க வச்சுட்டே உயர்த்திடுவான், தூங்க வச்சுட்டே உயர்த்திடுவான். ராத்திரியெல்லாம் நின்று தொழுது, தஹஜ்ஜத்தை தொழுது, இபாதத் செய்து, இரவெல்லாம் கண்ணீர் வடித்து கையேந்தி, பல பேர் அவனுடைய அருளை பெறாமல் இவ்வளோ வணக்கத்துக்கு பின்னாலும் கடைசி நேரம் களிமா பறிக்கப்பட்டு போயிடுது. எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஹௌஃபு ரஜா ரெண்டும் இருக்கான். ஒரேடியாக ரஜா மட்டும் வைக்கக்கூடாது, ஒரேடியாக ஹவுஃப்லையும் போகக்கூடாது. பயமும் இருக்கணும், ரஜாவும் இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற பயம், அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிற ஆதரவு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. அவன் நினைக்கிற போது அல்லாஹ் எத்தனை பெரிய சூழ்நிலையும் உண்டாக்கிடுவான். இங்க ஃபுதுல் பக்ரிய எல்லாம் உள்ள கொண்டுட்டான். ரசூல் சொன்னாங்க, அந்த கத்தி மறைச்சிருக்கையில் எடுங்க, அதில் விஷம் இருக்குது, உங்களை பாதிச்சிடும். சொன்ன போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையின் பழைய காலமெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, எல்லாமே எங்கேயோ போயிட்டு, நான் எவ்வளவு கேவலமானவன் என்பதை எல்லாம் என் கண்முன்னால் இப்போது காட்சி அளிக்கிறது. நான் முஹம்மது ரசூலுல்லாவை பார்த்தேன். நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்படி ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. உடனே எனக்கு அவர்களின் கரம் பிடிக்கத்தான் மனசு வந்தது.
கரத்தை பற்றினேன். அவர்கள் என்னை ஆறத் தழுவி தந்தார்கள், கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டேன். நான் இப்போது சொல்கிறேன், என் கடந்த காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் இருண்ட காலமும் என் இதயத்தை ரணப்படுத்தும் காலமும் இங்கே பார்த்து இந்த முகம், அவர்களின் கரம், நான் பற்றி அந்த ஒரு வினாடி அத்தனை காலத்தை விட ஒளிமயமானது என்றார். அத்தனை காலத்தை விட ஒளிமயமானது. இப்ப நீங்க புதுல் பக்ரிய ரவுடிகள் கூட்டத்தில் போய் பார்க்க முடியாது, கொள்ளக்காரர்களிலோ கொலைகாரர்களையோ போய் பார்க்க முடியாது, திருடுகளை பார்க்க முடியாது. அவர் ரசூலின் சஹாபியாக மாறுகிறார். அல்லாஹ்வுடைய ரகசியம். அதனால நம்மை அவன் புரட்டணும். ஒத்தில்கல் அம்சால் நவ்ரிபுஹா லின்னாஸ். எத்தனை வரலாறுகள் அல்லாஹ் நாம சொன்னோம்ங்கிறான். லா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன். ஆலிம்கள் மட்டும்தான் அதை சிந்திக்க முடியுங்கிறான். உலமாக்களால் மாத்திரம்தான் கடந்த கால நிகழ்வுகளை நாட்டிலும் ஊரிலும் உலகிலும் நடப்பதை சிந்தித்து வாழ முடியும். ஏன் நாமும் சிந்திக்காட்டா அடுத்த தலைமுறைகளை எப்படி உருவாக்கல? நம்ம பொறுப்புடையவர்கள். ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கிற அந்த ஆழத்தை நம்ம எடுக்கணும், அடுத்தவங்களை உருவாக்கணும். அப்போ நாம் உருவாக்குற இடத்துல இருக்கிற காரணம், நாம் எப்போதுமே சருகுதல் என்பது நம்மை நோக்கி வரும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கா. நம்ம தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட 4 கேள்வி கேட்குறாங்க. இமாம் ஷாஃபிட்ட, துல்லனா அலா வாஜிபின் வாஜப், வாஜிபின் வாஜப், வசாபின் வாசாப், வ கரீபின் வாகரப். இமாம் ஷாஃபிட்ட கேட்டாங்க. இமாம் அவங்களே, வாஜிபுனா என்ன, அவுஜபுனா என்ன? வாஜிபுனா கட்டாயம், அவுஜபுனா ரொம்ப கட்டாயம். அஜீபுனா என்ன, ஆஜபுனா என்ன? ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். சாபுனா என்ன, அசாபுனா என்ன? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கரீபுனா என்ன, அகரபுனா என்ன? நெருக்கம், ரொம்ப நெருக்கம். இமாம் ஷாஃபி ஒரு பெரிய மருத்துவர். இமாம் ஷாஃபி பெரிய மருத்துவர். இன்னொரு பக்கம் இமாம் ஷாஃபி வானசாஸ்திர கலையிலும் அல்லாஹ் அவர்களை தேர்ச்சியாக்கி வைத்திருந்தார். இதற்கெல்லாம் மேலால் மாபெரிய சட்ட மேதை. எல்லாவற்றையும் விட மேலாக இமாம் ஷாஃபி இபாதத்தில் நின்றால் அவங்கள மறந்து நிற்பார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எல்லா இடத்திலையும் இல்மு இருக்கும் பல பேர்கள்ட்ட, அதுல ஃபனாவாயிடுவாங்க. இபாதத்தில் லயிக்கிற நசீப் இல்லாம போயிடும். இபாதத்தில் லயிச்சு போவாங்க, ஆனா அதனுடைய ஆழமை விளங்குற நசீப் இல்லாம இருப்பாங்க. அல்லாஹ் நம்மகிட்ட இல்ம கொடுத்துருக்கான், இபாதத்தில் லயிக்கிற நசீபையும் வழங்க, அதுல லயிச்சு போகான். யாராவது நம்மளை குறை சொன்னா அந்த குறையை சரி செய்ய தான் முயற்சிக்கணுமே தவிர கோவப்படக்கூடாது. யாராவது குறை சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்க, ஓ இப்படி ஒரு குறையை சொல்லிட்டாரு, அது நம்ம எப்படி நம்ம சரியாகிறது, அதான் நம்முடைய கவனம். அதில் கோவப்பட்டா இனி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சொன்னேனே, அவர் வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும்னா குறையை சொல்லித்தர்றவருக்கு. அப்போ இமாம் ஷாஃபி சொன்னாங்க, வாழ்க்கையில் 2 இருக்குதுமா, ஒன்று வாஜிபு, இன்னொன்று அவுஜபு. வாஜிபுனா என்ன? எப்போதுமே நீ மனிதனா பிறந்துட்ட, ஏதாவது தவறு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜிப் என்ன, ஐயத்தூபு இலல்லாஹ், அந்த தவறை நினைச்சு வருந்தனும், தௌபா செய்யணும். தௌபாங்கிறது மனிதர்களுக்கே வாஜிப், உம்மத்துக்கு வாஜிப் என்னங்கிறாங்க இமாம் ஷாஃபி. தௌபா வாஜிபுன் அலன்னாஸ், எல்லாருக்கும் வாஜிப். தௌபாங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். தௌபாங்கிறது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் இல்லை, டெய்லி தௌபா நடக்கணும். துபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. தௌபா நசூஹுன்னா அதுக்கு எத்தனையோ தஃசீர் இருக்குது. முழுசா வரணும், தூய இதயத்தோடு வரணும். இன்னொரு பக்கம் இன்னொரு முறை திரும்பி பார்த்துடக்கூடாது தவிர. இன்னைக்குள்ள விலகின என்னன்னா தௌபா செய்துடுறோம், 2வது மறுநாள் ராத்திரியிலேயே அந்த பாவத்தில் போய் உட்காந்துக்கிறோம், அடுத்த நாள் சுபுல தௌபா செய்துக்கிறோம், மீண்டும் அடுத்த நாள் இரவில் அந்த தவறு செய்ய மனசு வருது. இது தௌபா நசூஹாவில் சேராதுங்கிறார் அல்லாஹ். நம்முடைய தௌபாவை தௌபா நசூஹா ஆக்கி வைப்பானா. தௌபா என்கிற அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப தௌபாங்கிறது எல்லாருக்கும் வாஜிபுன்னாங்க இமாம் ஷாஃபி. யாருக்கு வாஜிபு? எல்லாருக்கும் வாஜிபு. தௌபா செய்துட்டே இருக்கான். ஏன்னா பெருமானார் ஒரு இடத்துல கேட்பாங்க,
பாவம் செய்யறது இயல்புபா, ஏதோ செய்துட்ட. பாவம் செய்தவர்கள் நல்லவனான் இருக்கலாமான்னு கேட்கிறான். பாவம் செய்தவர்கள் நல்லவர்கள் யார்? வஹைருல் ஹத்தா தவ்வாபூன், தவறு செய்தவர்களின் நல்லவர்கள் யார்? தௌபா செய்யறவங்க. அல்லாஹ் நம்மை நல்லவர்கள் ஆக்கி வைப்பானாக. தவறு நடந்தும் கண்டுக்கிடாம இருக்கிறாங்க பாருங்க, அந்த மக்களை பற்றி எழுதுறாங்க. தவறு நடக்குது, அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. பாவம் அவரே செய்துக்கிட்டாரு, அந்த பாவத்தை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதை பாவமாக கூட பல பேர் நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் இபாதத்தின் இன்பம் பிடுங்கப்படும். கொஞ்ச காலம் நீடித்தால் இபாதத்தும் பிடுங்கப்படும். பாவத்தை செய்துட்டு கண்டுக்கிடாம இருக்கிறவங்க, தௌபா செய்யறது இல்லை, இபாதத்தின் இன்பம் போகும். தொடர்ந்தால் இபாதத்தே கட்டாகும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. எவ்வளவு பேரை பார்க்கிறோம், உயர்ந்த மனிதர்கள் நம்ம கூட சொல்லுவோம், அவரை எவ்வளோ அழகா இருந்தார், நல்ல வணங்கத்தில் இருந்தாரு, இப்போ எதுவுமே இல்லாமல் போயிட்டார். எழுதுறாங்க. இமாம் ஷாஃபி சொல்வார், வாஜிபு உம்மத், உம்மத்துக்கே வாஜிப் தௌபாவில் இருக்கணும். இன்னைக்கு அது இல்லாதனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகள், சிக்கலோ விவகாரங்களோ. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு அல்லா மேலன்னார். அல்லா மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. சொல்கிறவரெல்லாம் சாதாரண ஆள் சொல்லலை, ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய மார்க்கம் உள்ளவங்க, இல்முள்ளவங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது ஹஜ்ரத் அல்லா பேரில். ஏன் இந்த அளவுக்கு நம்மை போட்டு நெருக்கடி கொடுக்கலாம்? மீண்டும் 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 நிந்திக்கப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம், திரும்ப திரும்ப கஷ்டத்தில் தான் கொண்டு வீழ்த்தப்படுகிறோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம கேட்டாலும் அல்லாஹ் காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஏதாவது சொன்னால் அவர் இப்போ இருக்கிற டென்ஷனில் நம்ம ஏதாவது சொன்ன வைங்க, அல்லாஹ் தான் அப்படி பார்த்தா நீங்களும் அப்படி தானே இருக்கேன்றார், பார்த்துட்டு உங்களெல்லாம் மாற்ற முடியாதுன்றவார். கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை சரியாகவே சொன்னோம், எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம். என்ன அல்லாஹ் மேலே என்ன கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, என்ன செய்யலைன்னு கேட்டேன். இப்போ நான் போன ரயில்வே ஸ்டேஷன் நான் தொழுதுட்டு வந்தேன், ட்ரெயினில் தொழுகிறேன், பஸ்ஸில் தொழுகிறேன், ரோட்டில் முசல்லா விரித்து தொழுகிறேன். இதுக்கு மேலே அல்லாஹ் என்ன சுதந்திரத்தை பறிச்சான்? தந்துக்கிட்டு தான் இருக்கான், ஒன்றும் இல்லை. என்ன கஷ்டம்? நான் கேட்குறேன், நான் கேட்டேன் கிடைக்கல. கேட்குறதுக்குண்டு இப்போ உதாரணமாக நேற்று நான் ஜும்மாவில் பேசினேன். உதாரணமாக ஒரு ஆஃபீஸில் போய் நான் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கேன்னா அந்த ஃபார்ம் சேங்ஷன் ஆகாமல் வெளியில் வருது. அவன்கிட்ட போய் கேட்டால் என்னங்க எல்லாருக்கும் சேங்ஷன் பண்ணி அவருக்கு பண்ணலை, ஏங்க அவர் கையெழுத்து போடலைங்கிறான். கையெழுத்து போட்டிருக்கிறாரு, எங்கே கொண்டு போட்டிருக்காரு பாருங்க, இங்கே போட வேண்டிய கையெழுத்து எங்கே போட்டிருக்காரு. பேங்கில் கொண்டு போய் ரிசிப்டை கொடுத்தோன்னா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல போடாமல் வேறு இடத்துல மாற்றி போட்டிருக்கேன். எங்கள் விதிகளை மீறும் போது, நிபந்தனைகளை விடுற போது உலகத்திலேயே எந்த ஒரு ஃபார்மும் அப்ளிகேஷன் கூட சேங்ஷன் ஆகலை. அந்த துவாவுக்கு அல்லாட்ட கேட்கறதுக்கு விதியை சொன்னாங்க அல்லாஹ்வும் ரசூலும். அதை பூரா விட்டுட்டு நம்ம கையெழுந்துனா சேங்ஷன் ஆகலைன்னு அல்லா மேலேயா கோபப்படுறது? அல்லா மேலேயா வருத்தப்படுறது? தவறு எங்கே? தவறு யார் பக்கம்? பிரார்த்தனைக்கு விதி இருக்கா இல்லையா? அதுக்கென்று நிபந்தனையை சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உணவு ஹலால் ஆகட்டும் சொன்னார்களே, எவ்வளவு கலப்படமான உணவுகள் உள்ள போயிருது. பார்வை ஹலாலா இருக்கட்டும், ட்ரெஸ் ஹலாலா இருக்கட்டும், எல்லாமே எங்கேயோ போகுது. நம்பிக்கை சார்ந்து கேளுங்கள், நம்பிக்கை போயிட்டு நம்பிக்கை இல்லை, கேட்கிறார் நம்பிக்கை இல்லை. அது நிறைய விஷயங்கள். அல்லாஹ் மேல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் கரெக்டாக இருக்கிறான். ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கிறேன், உலகம் முடிகிற வரையிலும் இந்த உம்மத் யாராலும் அழிக்கப்படாது, யாராலும் அழிக்கப்படாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இந்த பேரொளியை முழுமையாக ஆக்கி விட்டேன் என்கிறான். முத்திம்மு, வல்லாஹு முத்திம்முங்கிறது முபத்ததா கபர், உங்களுக்கு தெரியும். முத்திம் என்ன சீகான்னு தெரியும். அல்லாஹ் இதை முழுமையாக்கி முடிச்சிட்டான். இது ஒரு ஒளி, பேரொளி, உலகம் உள்ள வரையிலும் இருக்கும். உலகத்துக்குன்னு ஒரு அழிவு வருதா? எப்போ வரும்? உலகத்துக்குன்னு அழிவு வராமல் நிற்கிது. எது வரைக்கும் நிற்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா வழிகாட்டினாங்களே, நம்ம நம்பிக்கை தானே குறைஞ்சி போச்சு. அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டே இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது. அது சொல்றவங்க இல்லைன்னா உலகம் முடிஞ்சு போயிடும். அப்போ நான் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும், நம்ம இருக்கிற வரைக்கும். உலகம் முடியணும்னா நம்ம எல்லாரும் போனா தான் முடியும். நம்பிக்கை சார்ந்து பிரார்த்தனை இருக்கணும். இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன அவநம்பிக்கை? அப்ப நிபந்தனைகளும் விதிகளும் விடப்படுது.
இந்த சமூகத்திலே குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது. அதையெல்லாம் நாம களைந்தெடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அப்ப வாஜிபு என்ன? உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கே வாஜிபு. அவங்க ஒவ்வொருவங்களும் தன்னுடைய தவறு என்னான்னு கண்டறிந்து தௌபா செய்யணும். அவங்க தவறு அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தௌபாவில் ஈடுபடணும். அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு கேட்கறது குறைஞ்சி போச்சு. தௌபாங்கிறதெல்லாம் ஏதோ எப்போதோ கேட்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு லைலத்துல் கத்ரில் சபை பராத்தில் தௌபா கேட்கிற மாதிரி நிலைக்கு வந்து விட்டோம். இதில் சாலிஹீன்களும் அகப்பட்டார்கள். டெய்லி காலையில தௌபா, ராத்திரி தௌபா நான் கேட்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் பகலும் இரவும் பகலும் அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். யார்? மா தகத்தம் மின் தம்பியோ மா தாஹர். முன்பாவும் இல்லை பின்பாவும் இல்லை. ஆனால் ராத்திரியும் தேடுறோம், காலையிலையும் தேடுறேன். நமக்கு தானே கற்றுக் கொடுத்தாங்க. வாஜிப் ஒவ்வொருவர்களுக்கும் என்ன வாஜிப்? ஐயத்தூபு இலல்லாஹ். அவுஜப் எதுன்னு கேட்டாங்க. இமாம் ஷாஃபி சொன்னாங்க அவுஜப் ரொம்ப வாஜிப். தருக்கு துனூபுன்னாங்க. பாவம் செய்யாம உன்னை காப்பாத்துறது அது ரொம்ப கடமைன்னாங்க. பாவம் செய்துட்டா தௌபா கேட்கறது வாஜிபு. பாவம் செய்யாம உன்னை பாதுகாக்கிறது அது அவுஜபு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப கடமை. ஏன்னா பாவம் செய்வ வாய்ப்பு வர்ற போது அதை விட்டும் தன்னை தடுத்து பாதுகாக்கிறான் பாருங்க. அது எல்லாராலும் முடியாது. தன்னை அடக்கி ஆள்பவர்களால் மாத்திரம் தான் முடியும். அதுக்கு தான் இந்த ஷேகுமார்கள் பையத்தெல்லாம் அவுஜப உண்டாக்குறதுக்கு. வாஜிப உண்டாக்குறது இல்லை முக்கியம். அவுஜபு பாவத்தில் போய் விழாத அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றாரு. வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு பெண்ணு போகத்தான் செய்யறா. என் கண் அங்க போறதுக்கு தயார். அதை நான் கட்டுப்படுத்தி கொண்டு நிறுத்தி வைக்கிறேன் பாருங்க. அது அவுஜப். தப்பு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதை செய்ய விடாம என்னை அடக்கிறது அது எல்லாராலையும் முடியாது. மனசு கட்டுப்படுத்தலன்னா அது முடியுமா? இமாம் ஷாஃபி சொன்னாங்க அவுஜப் என்ன ரொம்ப கடமை. என்ன பாவம் செய்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சுற்றி இருந்தோம். அதை செய்யாம தருக்கு துனு பாவத்தையே விட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை அது ரொம்ப பெரிய கடமை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஷேகுமார்களுடைய சொஹபத்தில் என்ன கிடைக்கும்னா சாலிஹீன்கள் எழுதுறாங்க சருகுதல் ஏற்படாதுங்கிறாங்க. சருகுதல் ஏற்பட்டால் அந்த சருகுதல் தொடராதுங்கிறான். ஷேகுமாருடைய சொஹபத் அது. சருகுதல் ஏற்படாது. சருகுதல் ஏற்பட்டால் அது தொடராது. இன்னைக்கு இல்முடைய உலமாக்களை பொறுத்தவரையில நமக்கு ஷேகுனுடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். ஏன்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை லட்சோப லட்ச மக்களை மாற்றணும். அவங்க இதய துடிப்பில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அந்த வாழ்க்கைங்கிறது எனக்குள்ளே இருக்கிற நிலைகளை எல்லாம் சரியாக்கி நான் ஒரு சருகுதலுக்குரியவனாக மாறாமல் என்ன பாதுகாப்பதற்கும் என்னை சரி செய்வதற்கும் ஒரு நிஸ்பத்துடைய பெரியார் இருக்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கை அழகாயிடும். நம்ம சொல்லுக்கு ஒரு பெரிய அசராத்து ஏற்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யும். அது ரொம்ப முக்கியம். ஒரு காலம் பையத்து கொடுக்கறதோ பையத்து வாங்குங்கன்னு சொல்றதோ எல்லாம் ரகசியமாக தான் இருக்கும். காண்காலம் மட்டும்தான் அந்த வேலை நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இது ஒரு காலம். இன்றைக்கு பையத்தை ஒவ்வொருவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கான மனித உலகம் மாறி இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் பையத்தான பின்னால எவ்வளவு பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும். பணிவு வருது, பாவத்தின் மீது வெறுப்பு வருது, அல்லாஹ்வின் பக்கம் மீளும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ நம்ம பள்ளியில் ஒரு 10-100 பேர் ஏத்திகாப் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வாலிபர்கள். 10 நாள் பெருநாள் ராத்திரி ஊர் பூகுன்னு கிடக்குது. ஊர் அவ்வளவு கலகலப்பாக இருக்குது. எல்லாரும் பஜாரில் அதை வாங்க இதை வாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க பள்ளிவாசலில் ஏத்திகாப்பில் இருக்காங்க. இந்த தொடர்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி அஜீபு ஆஜபுன்னாங்க. ரெண்டாவது என்ன? அஜீப்னா என்ன கேள்வி கேட்குறாங்க. அஜீப்னா என்ன? ஆச்சரியமானதுன்னா என்ன? ஆஜப் ரொம்ப ஆச்சரியம். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி சொன்னாங்க ஆச்சரியம்ங்கிறது அத்தஹரு பி தஸர்ருஃபிஹி, காலம், காலத்தின் சுழற்சி, கால சுழற்சியில் என்னவெல்லாம் நடக்குது எல்லாமே ஆச்சரியமானது. இப்போ ஒருத்தர் பேசி நிற்கிறேன், அங்கே வாங்க போயிட்டு வர்றேன், ஃபோன் வருது, அவர் மூத்தாயிட்டாராண்டு. இப்போ தானப்பா பேசிட்டு வந்தேன், இப்போ தான் என்னை சந்திச்சு பேசினாரு. நான் போய் வீட்டுக்கு நுழையிறதுக்குள்ள அவர் மூத்து செய்தி வருது. அத்தகுர்பி தஸர்ருஃப், காலம் தன்னை பயன்படுத்துகிற அந்த வீதம், கால சுழற்சி,
காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஆச்சரியமானது. என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ ஒன்று இருக்குது, அடுத்த நிமிஷம் வேற ஒன்று இருக்குது. அந்த நடப்பு காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியம். இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அதை நம்ம சிந்திக்கணும். என் காலத்தை சிந்திச்சிங்கன்னா போதும். அல்லாஹ் குர்ஆனிலே ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம்ங்கிறான். காலம் எவ்வளவு புனிதம். கால சுழற்சிக்குள்ளே போய் பாருங்கள், கண் முன்னால எத்தனை நிகழ்வுகள். கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் தெரியும். தஹருஃபி தஸர்ருஃபு, காலம் எப்படியெல்லாம் சொல்லுறது. உள்ளே போயிட்டு நம்ம சொந்தக்கார ஒருத்தங்களை போய் பார்க்க போனேன். அவங்களுக்கு லேசாக ஓதி ஊதுனேன். அவர் இதில் இருக்கார், ஐசியூவில் இருக்கிறார். அதை சுற்றி பல பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பல சமய மக்கள். நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஓதி லேசாக முகத்தில் தண்ணியை தெளிக்கணும்னு அவங்க அனுமதிக்கலை. தண்ணியை மட்டும் ஊதி கொடுத்துட்டு பிறகு கொடுங்கன்னு வந்தேன். அடுத்தடுத்து இருக்கிற பெட்டில் படுக்கிறவங்க, அவங்க ஃபேமிலி என்னை கூப்பிட்டு, இங்கே கொஞ்சம் ஓதிட்டு போங்க, மந்திரிச்சிட்டு போங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ஊதிட்டு போங்க. அவங்க படுற அந்த அவதி, அந்த நேரம் எல்லாம் பல சமய மக்கள் எல்லாருக்கும் நான் போய் அங்கே நின்று எல்லாருக்குமே லேசாக மேலே ஊதிட்டு வந்தேன். அடுத்தடுத்த நிமிடம் இன்னொரு கட்டம் நான் போயிருந்தேன். நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் ஐசியூவில் இருக்கிறார். அவரை சந்திச்சுட்டு வெளியில் வர்றேன். அங்கே ஒருத்தர் வாலிபர், ஒரு 28 வயசு இருக்கும். அவர் துடிக்கிறார். அவங்க அம்மாவை விட மாட்டேங்கிறார், மனைவியை உட்கார விட மாட்டேங்கிறார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஆள் தான் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கக்கூடாது. அவர் 2 பேரையும் விட மாட்டேங்கிறார். வயசு 28 வயசு தான் ஆச்சு. நான் அதை கண்ணால் பார்க்குறேன். அப்படியே துடிக்கிறார், நல்லா இருக்கிறார், தெம்பா இருக்கிறார். 2 பேரும் போகக்கூடாதுன்ட்டு. சரி, நான் போய் உள்ளே போய் ஆளை பார்த்துட்டு வெளியில் வர்றேன். ஒரே பிரச்சனை, சத்தமாக கிடக்கு. என்னன்னா, அந்த வாலிபர் மௌத்தாயிட்டார். அம்மாவை விட மாட்டேக்கார், மனைவியை விட மாட்டேக்கார். 2 பேரும் இருக்கணும். அவருக்கு ஒரு பயம். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, அத்தஹுருஃபி தஸர்ருஃப், காலம் அது என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாரு, அது ஆச்சரியம். ஆனால் நான் பாடம் பெறாமல் போடுறது தானே பெரிய சோதனை. ஆஜப் என்ன தெரியுமான்னாங்க, வாஜப், ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, கஃபலத்துன் நாஸ், அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பொடுபோக்காக வாழ்கிற மனிதர்கள் தான், அவர்களின் கவனக்குறைவு தான், அவர்களின் பொடுபோக்கு தான் ரொம்ப ஆச்சரியமான. இப்படி நிகழ்வை பார்த்துட்டு இன்னும் இவர் அதில் அசால்ட்டாக இருக்கிறாருன்னா கட்டி கழிச்சிடுறான். என்னமோ இருக்கும், அவருக்கு ரொம்ப ஹார்ட் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். இல்லைப்பா, பிரச்சனையெல்லாம் தாண்டி எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவருக்கு நடந்தது நமக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நான் சிந்திச்சிட்டேன்னா அங்கே என் தலைவிதியை மாற்றப்பட்டு என் நிலை எங்கேயோ உயர்ந்து விடுகிறது. உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கால சுழற்சி தனக்கு முன்னால் அல்லாஹ் நிகழ்த்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு நிகழ்வை நடத்தினால் அந்த நிகழ்வை நடத்திட்டு திருக்குரான் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சொல்றான், ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் நடத்தி முடிச்சிட்டான். அவனை மீறிய ஒரு சமுதாயத்திற்கு அவனுடைய கோபத்தை வெளியாக்கி முடிச்சிட்டான். நகாலல் லிமா பைன யதைஹா வ மா கல்ஃபஹா, அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு அது ஒரு பெரிய பாடமும் படிப்பினையும் என்றான் அல்லாஹ். ஒரு சமூகம் வரம்பு மீறிய போது தண்டனை கொடுத்துட்டு சொல்றான், நகாலல் லிமா பைன யதைஹா வ மா கல்ஃபஹா, அது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பாடம், படிப்பினை. அவங்க அந்த பாடமும் படிப்பினையும் பெறாம இருக்கிறாங்களே, ஆஜப், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒரு சமூகம் அன்னைக்கு அங்க அழிக்கப்பட்டது, அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்தங்கிறான். அல்லாஹ் கொடுத்த தண்டனை அது அஜப், ஆச்சரியமானது. எப்படி இருந்தவங்க அடுத்த நிமிஷம் எப்படி போயிட்டாங்க, உருவத்தையும் மாத்திட்டான் அல்லாஹ், அது ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம், அதை பார்த்துக்கிட்டு இன்னும் தன்னை திருத்திக் கொள்ளாம வாழ்கிறார்களே. ஓ மௌஇதத்துல் முத்தகீன்கிறான், என் தொடர்பு உள்ளவர்களுக்கு இது ஒரு உபதேசமாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் உபதேசம். உபதேசம்னா என்ன மாத்துறது தான் உபதேசம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா மனிதத்தனம் மூலம். தெரியலையா இருக்கு 37. சரி, முடிச்சுக்கணும். நான் 12 அங்கே பேசணும், இங்கே இதை 4 மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்ட கேள்வி ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்கன்னு இல்லை. நம்ம வாழ்க்கை என்பதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்கிற போது நம்ம ரொம்ப உயர்நிலைக்கு போகிறோம். கொஞ்சம் கவனத்தை விடுற போது நாமே மற்றவர்களால் பேசப்படும், கதை பேசப்படும் இடத்துல மாறி விடுகிறோம். 3வது சொன்னாங்க, சாபுன் வாஸ்அபுன், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டம் என்றால் என்ன, அஸ்ஸபுரு அலல் மசாயிப்,
வாழ்க்கையில கஷ்டம், சோதனை, முசீபத்து, நெருக்கடி அல்லாஹ் கொடுக்கும்போது அதுல பொறுமையா இருக்கிறவங்க கஷ்டமானது. எல்லாரும் சொல்லுவாங்க பொறுமையா இருப்பாம்பாங்க, அவங்களுக்கு வந்தா தெரியும். பொறுமையா இருக்க சொல்றது பெரிய மேட்டர் இல்லைங்க, நமக்கு வரும்போது தான் தெரியும். சபுருங்கிறது சாபுன்னாங்க இமாம் ஷாஃபி. நீ பொறுமையா இருக்கணும்னா அது கஷ்டம். வாழ்க்கையில சோதனை வரும்போது கஷ்டம் வருது, மனைவி நமக்கு அடம் பிடிக்கிறாங்க, பிள்ளைங்க நம்ம எதிர்த்து நிக்கிறாங்க, அதுல எப்படி பொறுமையா இருக்கிறது? நான் போற்றிய சமூகம், என்னை பாராட்டிய சமூகம் என்னை எதிர்த்து நிக்கிற போது எப்படி பொறுமை வரும்? அப்ப அதுல பொறுமைங்கிறது கஷ்டமானது. அதை விட கஷ்டம் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க இமாம் ஷாஃபி. அதை விட பெரிய கஷ்டம் ஃபவாத்து ஸவாபுன்னாங்க. ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கறானா அந்த கஷ்டத்துக்கு பின்னால உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்த இருக்கிறான். அந்த கஷ்டம் வந்தும் எந்த ஒரு நல்ல நசீபும் அந்தஸ்தும் உனக்கு உயராம போயிருக்குதுன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஃபவாத்து ஸவாபுன்னாங்க. பாக்கியம் கிடைச்சிருக்கணும். சின்னம் சிறிய கஷ்டமும் பெண்ணும் பெரிய பாக்கியத்தை கொடுக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சும்மாவா கஷ்டத்தை கொடுக்கறான்? ஒரு தலைவலியை கொடுத்தா கூட உன் பாவத்தை மன்னிக்கிறான்னாங்க. ஒரு கஷ்டம் எனக்கு சவாப தரணும், பலனை தரணும், அது கிடைக்காம போகுது. அப்ப நீ பொறுமையா இல்ல, கஷ்டத்தை, அது கஷ்டம் தான்பா. அதை விட பெரிய கஷ்டம் நசீபையும் பாக்கியத்தையும் கஷ்டம் வந்தும் நீ கிடைக்க பெறாம போயிருக்க பாரு. எப்போ கிடைக்க பெறாம போதும்? அந்த கஷ்டத்தை குறை சொல்லி சிரமப்படுத்தி அல்லாஹ் அப்படியா நடக்கிறான், அவனுக்கு கண்ணு இல்லையா, அது இல்லையா, இதில் என்ன போட்டு இந்த பாடுபடுத்திட்டானே, அப்படி இப்படி என்ன போகுது? அந்த கஷ்டத்தில் பொறுமையும் இல்லை. அந்த கஷ்டத்துக்கு பின்னால ரொம்ப பெரிய கஷ்டத்தை சந்திச்சிட்டோம். என்ன அந்த அவன் கொடுத்த அந்த கஷ்டத்துக்கு கூலியும் இல்லாமல் போய் சவாபையும் இழந்துட்டான். நாலாவது சொன்னாங்க கரீபு அக்ரப், நெருக்கமானது, ரொம்ப நெருக்கமானது. உலகத்தில் எல்லாருக்குமே அவங்க மனசு என்ன விரும்புதோ அதை அடையணும். இமாம் ஷாஃபி சொன்னாங்க என்னென்ன விரும்புதோ அதை அடையணும். அது வேணும் இது வேணும், ஒரு ஆசைங்கிறது பறந்தது, விரிந்தது, விசாலமானது. இது யாரும் விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அடையிறதுக்கான வழியும் தேடி தந்துட்டே இருக்கும். குல்லு மா தத்த மன்னா கரீபுன்னாங்க. நீ ஆசைப்படுற எல்லாமே பக்கத்தில் தான்பா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை போய் ஆசைப்படுறோமே அடைய முடியுமா? எல்லாமே கரீபுண்டாங்க. என்ன ஆசைப்பட்டாலும் கரீப். காசு வேணுமா, அது கரீபு தான், பக்கத்தில் தான் இருக்குது. மெத்த வேணும், கட்டில் வேணும், பக்கத்தில் தான் இருக்குது. மாளிகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. என்ன எல்லாம் துனியா விட்டு என்ன மறுமையில இருக்காதெல்லாம். நீ என்ன விரும்புகிறப்பா? நீ ஆசைப்படுவதெல்லாம் உன் அருகாமையில் இருக்கிறது. அதை விடவும் அக்ரப் என்ன தெரியுமா? ஒல் மௌத் அக்ரபு மின்ஹு. அதை விட பக்கத்தில் உன் மௌத் இருக்கிறது. நீ கார் வாங்கி போகணும்னு நினைக்கிற, அது உன் பக்கத்தில் தான் இருக்குது. வாங்குறதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கூடிட்டு பணம் வந்துட்டு காரையும் பேசியாச்சு. அதை விட மௌத்து நெருக்கம். நீ கார்ல போகல, சந்தூக்குல போன. கார் பக்கத்தில் தான் இருக்கு. காரு காசை கொடுத்தாச்சு, காருக்கு பாம்புள்ள பண்ணி கொடுத்து அது இறங்கிட்டு கொண்டு போகணும், ஏறணும், அவ்வளோதான். அதுக்குள்ள மௌத்து வந்துட்டு. உலகத்திலே ஒருத்தர் சொர்க்கத்தை கட்டினாராம். சொர்க்கத்தை கட்டி உள்ள போறதுக்குள்ள அல்லாஹ் இஸ்ராயேல் வச்சு அவரை தூக்கிட்டான்னு வருது. இதெல்லாம் நமக்கு இமாம் ஷாஃபி உணர்த்துகிறார். உலகத்தில் குல்லுமா தத்த மன்னா கரீப், நீ ஆசைப்படும் அத்தனையும் உன் அருகாமையில். ஆனால் நீ ஆசைப்படுறதை அடையிறது தப்பு, ரைட்டு நான் சொல்லல. ஒன்றை மட்டும் விளங்கிக்கொள், ஒல் மௌத் அக்ரபு மின்ஹு. அதை விட மௌத்து நெருக்கமா இருக்குது. ஆசைப்பட்டதை அடைய போகிறாயா, மௌத்துக்கு தயாராக போகிறாயா? ஆசைப்பட்டது பக்கத்துலப்பா, அதை அடைய போகிறாயா? அதை விட பக்கத்தில் இருக்கிற மௌத்து, அந்த மௌத்துக்கு தயாராக போகிறாயா? அப்போ மௌத்துக்கு தயாராகணுங்கிற போது ஆசைப்பட்டதை எல்லாம் நான் அடைய மாட்டேன், அதன் மீது வெறுப்பு வந்துடும். எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அடைந்தால் எப்படி மௌத்துக்கு நான் தயாராகிறது? எனவே ஒரு அருமையான வாழ்க்கை இது. நாம் மக்களால் நேசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நமது ஒவ்வொருவர்களிலும் இருக்கிற சில குறைகள் நமக்கு மாத்திரம்தான் தெரியும், ரப்புக்கு தான் தெரியும். வீட்டில் கூட தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது, பிள்ளைங்க கூட தெரியாது, எனக்கு ஹிதுமத் செய்கிறவங்களுக்கு கூட என்ன குறை இருக்குன்னா தெரியாது. எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை சரி செய்கிற எண்ணம் மாத்திரமல்ல, துடிப்பு இருக்கணும். எனக்கு அடிக்கடி நான் சொல்கிறது, யாராவது ரொம்ப நம்மளை புகழ்கிறாங்கன்னு உடனே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா எல்லாம் அவங்க புகழ்கிறாங்க, அதுக்கு நான் தகுதி உள்ளவங்க இல்லையே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் ரொம்ப ஆச்சரியமான நேரம் ஆகிட்டு உலமாக்களோடு பேசுறதுல இன்பம். இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன். ஆனா வலா அன மின்ஹும்,
ஆனா நான் சாலிஹில் ஒருவனாக இல்லை. யார்? இமாம் ஷாஃபி. உஹிப்பு சாலிஹீன், சாலிஹீன்களை நேசிக்கிறேன். அது நீண்ட பைத்து, இப்ப நேரம் இல்லை எனக்கு. நான் சாலிஹீன்களில் நான் இருக்கிறேன்னா இல்லை. எவ்வளவு பெரிய வாழ்க்கை! சாலிஹீன்களோடு நான் இருக்கணும், நல்லவங்க பக்கத்துல போய் இருக்கணும். ஏங்க நீங்க சாலிஹீன்களை நேசிக்கிறீங்க? சாலிஹீன்களா நீங்க இல்லையே? நான் இல்லப்பா, என் நிலைமை எனக்கு தான் தெரியும். அவங்கள ஏன் நேசிக்கிறேன்னு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நிறைய நண்பர்களை சாலிஹீன்களை உங்களுக்கு பழக்கமாக்கி அதிகமாக்கிக்கங்க. ஏன்? ஒவ்வொருவங்களும் உங்களுக்காக மறுமையில் ஷஃபாத்து செய்வார்கள். ஒரு சாலிஹோடு உனக்கு தொடர்பு இருக்குமா? அவர் நாளைக்கு உனக்காக அல்லாஹ்ட்ட போய் ஷஃபாத்து செய்வார். எனக்கு ஷஃபாத்து செய்யற பல பேர் உலகத்தில் இருக்கணும் ஆசைப்படுறேன், அதனால சாலிஹீன்களை நான் பிரியப்படுறேன் நாங்க இமாம் ஷாஃபி. அவங்களே அதுக்கு பதில் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாங்களாம், தொஹிப்பு சாலிஹீன வந்த மின்ஹும். அவங்க மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல், அவங்க பதில் அந்த பைத்துக்கு பூரா பதில் சொன்னாங்க, தொஹிப்பு சாலிஹீன வந்த மின்ஹும். நீங்க சாலிஹீன்களை நேசிக்கிறீங்க, ஆனால் நீங்களும் சாலிஹீனில் ஒருவராகவே இருக்கிறீர்கள். யாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவங்க உஸ்தாதுக்கு பதிலாக மாணவர் படிக்கிறார். இவங்க தன்னுடைய அடக்கத்தால பணிவால. அதனால நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு உயர்வு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனா நமக்கு புகழ் வரும்போது, சந்தோஷம் வரும்போது நம்ம பயந்துகிட்டே தான் இருக்கணும். அல்லாஹ் நான் இதுக்கு தகுதியா இல்லையா? இமாம் ஷாஃபியே சொல்லும் போது நான் சாலிகள் ஒருவரா இல்லையே அப்படிங்கிற போது அந்த வார்த்தை நம்மை உறுத்துகிறதா இல்லையா? அல்லாஹ் நம்மை சரியாக்குவானாக, உயர்ந்த இடத்துக்கு வர செய்வானாக, சாலிஹீன்களில் ஒருவராகவும் ஆக்குவானாக, சாலிஹீன்களை நேசிக்கிறவர்களாகவும் ஆக்கி வைப்பானாக. எப்போதுமே அவன் யாரை நொடியில அவனோட புரட்டணும்னா ஒரு செகண்ட் தான், உயர்த்தனாலும் ஒரு செகண்ட் தான். எப்படி புதுல் பக்ரியை அல்லாஹ் தூக்கி கொண்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்தானோ, கருணை உள்ளவன், அப்படி எல்லோருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உலமாய ரப்பானியங்களில் நம்மை சேர்த்து வைப்பானாக. அவன் நிஷ்கும் அவனுடைய ஹபீபு நிஷ்கையும் சுவைக்க செய்வானாக. எல்லா காலத்திலும் மக்களால் பின்பற்றப்படும் தகுதியையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவானாக. நமது பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மிகச்சிறந்த காலத்தை நம்மிலும் வீட்டிலும் நாட்டிலும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நமது உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல முறை கனவில் கண்டு ஆனந்தம் பெறச் செய்வானாக என்ற உயரிய துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.